உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். சகரியா யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு பேர் வச்சுட்டு அந்த பிள்ளையை பற்றி சொல்றான். முதல்ல அந்த பிள்ளையை பற்றி சொல்றான். அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அந்த ரெண்டு வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் அருணோதயம்னா என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்களா? அருணோதயம் என்னது? ஆங்கிலத்துல இந்த வார்த்தை ரொம்ப அருமையா சொல்லப்படுது. ஹெவன்லி ரைசிங் சன். அருணோதயங்கிற சூரியன் உதயம் பார்த்தீங்களா? அதுக்குதான். இந்த சூரியனுக்கே இவ்வளவு மகிமை இருந்துச்சுன்னா, இந்த சூரியனுக்கே இவ்வளவு ஒளி இருந்துச்சுன்னா, இதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் எவ்வளவு மகிமை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அந்த ஒளி, அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா வெளியே சொல்லுங்க, அந்த மாற்றம் என்னென்ன உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேகமா ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புறேன். இயேசு பிறந்தாருங்கிறது ஒரு பெரிய வெளிச்சம். நம்ம கூட ஒரு காலத்துல அவர் அறியாதவரா இருந்தோம், பாவத்துக்குள்ள இருந்தோம், இருள்ல இருந்தோம், பிசாசுக்குள்ள இருந்தோம். இன்னும் 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகிறது. அந்தகார இருள்ல இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நம்மை அழைத்தார். அப்படி அழைக்கிறதுக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த வெளிச்சம், அந்த அருணோதயம் நம்மை சந்தித்தது. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. இருள்ல இருந்து நமக்கு விடுதலை. இன்னைக்கு நம்ம ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளா இருக்க தேவன் இயேசு அந்த அருணோதயம் நம்மை சந்தித்தார். அந்த வெளிச்சம் உதிக்கும் போது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, எல்லாமே மாறி போகும். ஆமென். சூழ்நிலைமை மாறி போகும். ஆமென். தைரியம் உண்டாகும். இருள்ல இருக்கிற வரைக்கும் தான் பயம், இருள்ல இருக்கிற வரைக்கும் தான் போராட்டம். அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. அல்லேலூயா. அதான் தீர்க்கதரிசியில ஒருத்தன் சொல்றான், நான் இன்னைக்கு இருள்ல இருக்கிறேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கூட ஒரு வியாதினால, குடும்ப பிரச்சனையினால, இல்லைன்னா ஏதாவது ஒரு போராட்டத்தினால, கைவிடப்பட்ட நிலைமையினால இருள இருக்கிற போல ஒரு அனுபவம் இருந்தாலும், அந்த உன்னதத்தில் வந்த அருணோதயம் உங்களை சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. மரண இருளிலும் உட்கார்ந்துருக்கு. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஆண்டவரோடு கூட நல்ல வெளிச்சம் உதிச்சிச்சு, நான் ஆண்டவரோட வெளிச்சத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்காது? மரண பயம் கூட இருக்காது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்திலே அதிகமான ஒரு பயம் உண்டாக்குற ஒரு காரியம் தான் மரணம் தான். அந்த பயம் கூட ஒரு உண்மையாய் இயேசுவால வெளிச்சத்தை பெற்று கொண்டவன், அந்த வெளிச்சத்துல இருக்கிறவனுக்கு அந்த பயம் கூட இருக்காது. அல்லேலூயா. அப்ப ஒரு பயமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாது. எதை குறித்தும் பயம் இல்லை, எதை குறித்தும் நமக்கு பயம் இல்லை. நாளைக்காக திட்டமிடுங்க, அது தப்பு இல்லை. நாளைக்கு நான் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இது செய்யணும், திட்டமிடுங்க. ஆனா நாளைக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் இப்படி உயரணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த தொழிலை பண்ணி நான் இப்படி உயர்வா வரணும், அதெல்லாம் பிளான் பண்ணுங்க. கர்த்தர் அதெல்லாம் ஆசீர்வதிப்பார். நாளைக்காக ஐயோ நான் அப்படி பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, அது கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்க தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். மரணம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம தேவன் படைத்து எல்லா மனுஷருக்கும் ஒரு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அது இந்த சரீர மரணம் தான். ஆனா நமக்கு அந்த மரணம் முடிவு இல்லை. இயேசு மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். விசுவாசிக்கிறவங்க மாத்த நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பூமியில இருக்கும்போது எவருடைய மகளை உயிரோடு எழும்ப பண்ணினார், லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினார், வாலிபனே எழுந்து சொல்லி ஆமா பாடிய தொட்டு உயிரோடு எழும்ப பண்ணார். ஏன்? அவரே உயிரோடு எழுந்தவர், சதா காலம் ஜீவிக்கிறவர். மரணத்தை குறித்து கூட பயப்படாத ஒருத்தன் தான் உண்மையான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன், கிறிஸ்து உள்ளத்துல இருக்கிறவன், அந்த அருணோதயத்தின் ஒளியினால சந்திக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு நாள் உளையான சேற்றில இருந்து என்னை தூக்கி எடுத்துட்டார். நான் என்ன அந்த பாவத்துக்குள்ள இருந்தாதான் எனக்கு பயம். என்னை தூக்கி எடுத்துட்டார். நான் இன்னைக்கு அவரோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை நடத்துறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என் தேவையை சந்திக்கிறார். மரணத்துக்கு அப்புறம் என்னை அவரோடு கூட வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வரும்போதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்து பிறந்தாருங்கிறது போல விட கிறிஸ்து வரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னபடி வரப்போகிறார், சொன்னபடி வரப்போகிறார்.
காலம் நிறைவேறின பின்பு சிறியனிடத்துல பிறந்தவர் காலம் நிறைவேறும் போது மீண்டுமாய் தம்முடைய சபையை சேர்க்க வரப்போகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு இருளில இருந்து விடுதலை, பயத்தில இருந்து விடுதலை, அந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கும் போது, மூன்றாவது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தருவதற்காகவே இயேசு அந்த அருணோதயம் நம்மை சந்தித்தது. அல்லேலூயா. இயேசு பிறக்கும் போது தேவதூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறக்கலன்னா பூமியில சமாதானம் கிடையாது. இயேசு உங்க உள்ளத்துல பிறக்கலன்னா அப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லை. வேற எந்த வழியினாலும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சமாதானத்தை எங்கும் போய் வாங்கவும் முடியாது. இயேசு ஒருவரே சமாதானக்காரர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. நம்முடைய கால்களை ஒரு பாதையில நடத்துறாங்க, சமாதானத்தின் பாதையில நடத்துறாங்க. நம்ம ஆண்டவரத்துல வந்திருக்கலாம், அந்த ஒளி என்னை சந்திச்சிருக்கலாம். ஆனா இப்போ சமாதானமற்ற நிலைமையில இருக்கிறீங்கன்னா உங்க வழியை நீங்க சீர்தூக்கி பாருங்க. அவர் நடத்துற பாதையில நம்ம நடக்கிறோமா? அந்த இடுக்கமான வாசல் வழியா வரணும்னா என்ன நான் ஒடுக்கணும், என் சுயத்தை ஒடுக்கணும். அந்த வழி போனாதான் அது எந்த மாதிரி வழியா? சமாதானத்தின் வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு என்னது? மரணம். இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ள வந்து கூட நான் பரலோகத்துக்கு தான் போறேன்னு நினைச்சுக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, காரணம் என்னன்னா விசாலமா ஓடணும் பாஸ்டர், விசாலமா இருக்கணும் பாஸ்டர். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் பாருங்க. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். மனம் திரும்புறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல நாங்க விசாலமா இருக்கணும். அது என்ன பண்ணதான்? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும், கேட்டுக்கு போகிற வாசல் அகலமா இருக்குது. உன்னதத்தின் வெளிச்சத்துல நடக்கிறவங்க மாத்திரம்தான் இந்த இடுக்கமான வாசல்ல போவாங்க. இந்த இடுக்கமான வாசல்ல போனாலும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? சமாதானம் நிறைந்ததா இருக்கும். நல்லா வெளியே சொல்லுங்க. எது இருக்கோ இது இல்லையோ, போராட்டமோ பிரச்சனையோ, என் உள்ளத்துல ஒரு பெரிய அமைதி, ஒரு பெரிய சமாதானம். என்ன நடந்தாலும் சரி, நான் ஜீவனுக்கு ஏற்ற பாதையில போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? போராட்டம் அதாவது எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லலாம். அப்போ நான் ரொம்ப சமாதானமா இருக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர், இன்னைக்கு ஒரு கார் வாங்கிட்டேன், இன்னைக்கு ஒரு வீடு கட்டிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பாஸ்டர். ஆனா போராட்டத்தின் மத்தியில, இழப்புகளின் மத்தியில, துயரங்களின் மத்தியில சந்தோஷமா இருக்கிறதா உண்மையான தேவன் கொடுக்கிற சமாதானம். அந்த அருணோதயம், உன்னதத்திலிருந்து வந்த அந்த அருணோதயம் உங்களை சந்திச்சுன்னு சொன்னா எது இருக்கவே இல்லையோ தேவன் அருளும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில இருந்து போகும்போது ஒண்ணுதான் நான் உங்களுக்காக கொடுத்துட்டு போறேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஆமென். அதை பெற்றிருக்கிறோமா? வேற எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை பெற்றிருக்கிறோமா? அவர் நான் வச்சு போறேன், உனக்காக வச்சு போறேன், உன் குடும்பத்துக்காக வச்சு போறேன், உன் பிள்ளைகளுக்காக வச்சு போறேன். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? அது எப்போ பெற முடியும்? உன்னதத்திலிருந்து உதிக்கித்த அந்த அருணோதயம், அந்த வெளிச்சம் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் சந்திக்கும் போது அந்த சமாதானத்தினால நீங்க நிரப்பப்படுவீங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்துல விசுவாசமாயிருங்க. உங்க விசுவாசம் உன்னதத்தில் உயிர்த்த அந்த அருணோதயத்தின் மேல இருக்கட்டும். வேற எதுலையுமே இருக்க வேண்டாம். எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு இல்லாம இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்குள்ள இருந்தா போதும், அந்த வெளிச்சத்துல நான் நடந்தா போதும், என் வாழ்க்கையில இருளே இருக்காது, இருளின் ஆதிக்கம் இருக்காது, மரண பயம் கூட இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். நித்திய சமாதானத்துக்கு ஏதுவான வழி, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்.